பேசு. பேச சொல்லுங்க. எதுவும் கேட்கல. ஹாய், ஹலோ. நான் தூங்கினே பேசுகிறேன். தூங்கினே பேசுகிறேன். டைம் ஆகுது. அப்படியே கொஞ்சம் காட்டு. டைம் ஆகுது. துணி தான் தெரியும், டைம் தெரியல. ஜூம் போட்டாச்சு. இப்போ தான் ஜானு தூங்க வச்சுட்டு வந்தேன். தெரியும் வாங்கிட்டு வந்தேன். இந்த கீரைகளை கீழே எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் போய் படுக்கணும். பேசாமல் உன்னை சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். கரெக்டு தான். சூப்பர் மார்க்கெட் போனால் அங்கே பட்ஜெட் கொஞ்சம் பெருசாக எகிருது. அதனால ரோட் சைடு கடையில் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஈவினிங்காக போனேன். மணி 7 ஆகிடுச்சு. 7 மணிக்கு போனேன், 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சு. ஆனால் டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து சாப்பிட்டுட்டு தூங்க வைக்கிறதுக்கு மணி 11 ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணா. பார்த்துறியா பூச்சா? இல்லை, ஒயிட் ஒயிட்டாக இருக்கு. தூங்கவே இல்லை. ஒரு அடி வாங்கி தான் தூங்கினான். அது எனக்கு ரொம்ப நேரம் வர தூங்கிச்சு. தூக்கம் வருது, ஆனாலும் தூங்கலை. வெடிக்கு பார்த்துட்டு இருக்கு. லைட் ஆஃப் பண்ண பிறகு தூங்கினான். இது தெரியுது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் இங்கே எக்ஸ்ட்ரா அந்த 300-200 வந்துதோ. இந்த அப்பளம் வாங்கணுமா, இந்த அப்பளம் வாங்கணுமா, இது இந்த இட்லிக்கு போடுறதுக்கு இந்த ரெட் ரைஸ் வாங்கணும். பிளாக் ரைஸ் தானே அதிகமாக சொன்னாங்க. பிளாக் ரைஸு அது இருக்குது. இன்னும் சத்து மாவே அரைக்கல. நான் சத்து மாவு இருந்தால் இந்த ஃபீவர் வந்தப்போ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன். என்ன ஃபுட்டு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக உள்ளே போகுதுன்ற ஒரு திருப்தியாக வந்துருக்கும். ரொம்ப அடி வாங்கிடுச்சு பசங்க உடம்பு பாட்டி. முட்டை வாங்கி வந்துருக்கேன். இனி டெய்லி, இதுக்கு முன்னாடியும் டெய்லி முட்டை கொடுப்பேன். இந்த அமாவாசை கிருத்திகை இதெல்லாம் பார்க்க மாட்டேன். டெய்லி அவங்களுக்கு முட்டை கொடுத்துருவேன். நடுவில் அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இனி அதை வந்து கண்டினியூஸாக டெய்லி கொடுக்கணும். வெளில போயிட்டு காளான் சாப்பிட்டேன். காளான் சாப்பிட்ட உடனே எனக்கு ரியாக்ஷன் காட்டுது. தொண்டை ஒரு மாதிரி வலிக்குது. மறுபடியும் கோல்டு வர மாதிரி இருக்குது. மறுபடியும் வந்துச்சுன்னா தாங்காது. இங்கே தான் நம்மலாம் வெளில சாப்பிடக்கூடாது. இந்த கீரையை அப்படியே எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்க. காலையில் கம்பளி பூச்சி உருவ வேணாம், அதுவாக கொட்டிகிட்டு இருக்கோம். அப்படியே சமைச்சிக்கணும். ஆனால் வதங்கிடல எல்லாம். வதங்கிடுமே எல்லாம். அதுங்க ஃப்ரிட்ஜில் தானே வைக்கலாம். முருங்கைக்கீரை மட்டும் கொட்டிடும். சூப் வைக்கலாமா? இதெல்லாம் ஒரு வாட்டி சொல்கிறேன். எடுத்து வைக்கிறேன். எடுத்து வைக்கலாம். சூப் வைக்கணும். அந்த காம்பெலாம் எடுத்து வைக்கணும். இதில் வந்து கேரட்டு பீன்ஸ் போட்டு வச்சுருங்க. காலையில் வந்து கிச்சடி செய்யலாம்னு சொல்லிட்டு வெஜிடபிளே போல பசங்களுக்கு உள்ள. அதனால் கிச்சடி செஞ்சால் சாப்பிட்ருவாங்க. அதுக்காகவே நான் கடைக்கு போனேன். எங்கே பார்த்தாலும் ஃபீவர். இப்போ பெரியவங்களுக்கு சின்னவங்க எல்லாருக்கும். குக்கர் வாங்கணும்னு நினச்சேன். டைம் ஆகிடுச்சு, வந்துட்டேன். குக்கர் எப்போ வந்துட்டேன்? டைம் கிடைக்குமா? குக்கர் வேணும்ப்பா கிச்சடி செய்யறதுக்கு. எனக்கு கடாயிலெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ நேரம் செஞ்சுட்டு இருக்குது. காலையில் டக்குன்னு கட்டி சாப்பிட வச்சுலாம் அனுப்ப முடியாது. குக்கர்லன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். சூப்பர் மார்க்கெட்டில் வெஜிடபிள் காய்கறி எல்லாம் வாங்குறீங்கன்னா ஒரு முறை ரோட் சைடு ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரோட் சைடு தான் வாங்கிட்டு இருந்தேன். இவர் மாற்றி விட்டது சூப்பர் மார்க்கெட் சைடு. நம்ம
என்னையும் அவங்கள மாதிரி மாற்றிருக்கு. இதனால் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. சூப்பர் மார்க்கெட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிராம் வந்தாலும் அதுக்கும் காசு போடுறாங்க தானே. அது சிஸ்டம் பில்டு. ஆமாம், சிஸ்டம் பில். அப்போ இங்கே இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இருக்கா இல்லையா? இது வந்து நாளைக்கு சூப் வைக்கலாம்னு. பால் வந்து ஃப்ரிட்ஜில் ஊற்றினது அப்படியே வச்சது. பாட்டிலில் ஊற்றி வைன்னு சொல்கிறேன். அதுதான் முட்டை எடுத்து வச்சிடலாம் ட்ரெயில. இது உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் வச்சேன் ஏன் சொன்னா ஏப்பா ஒஸ்ட் பிஹேவியரானா? தூக்கம் வருது எனக்கு. தூங்கு தூங்கு. ஓமை இந்த அப்படியே வச்சா உடஞ்சிது. எப்படி வச்சாலும் பெருசா வாங்காம. இல்ல இல்ல, ஏன் உனக்கு அவ்வளவு நல்லா நீ வாங்கிட்டு வந்தா அப்படிதான் ஆகும். ஆகாது. இந்த நாட்டு ஏன் போட்டு கொடுத்தாங்க அவங்க? சிசர் இல்லையே, வாயில்தான். கையில பிச்சுனா முட்டை உடஞ்சிரும். கொசு சுத்துதுப்பா. நல்ல இல்ல, எனக்கு தேவையில்லை. இரு, வெறுப்பேத்தாத. இந்த மாதிரி வாங்கிட்டு இதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது ஒரு வேலையா இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படியே பண்ணியிருப்பாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது வெஜிடபிள். இது ஒரு வேலையா இருக்கு. பெருசா வாங்கியிருக்கலாம். பால், முட்டை. அதுல அவ்வளவுதானே பிடிக்கும். நீ தானே அதை வாங்கின. இப்ப மறுபடியும் இன்னொன்னு வாங்கணுமா உனக்கு? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது உடஞ்சிச்சுன்னா வேணா வாங்கிக்கலாம். அதுக்குன்னு உடச்சிடாத. அதானே பார்த்தேன். செஞ்சாலும் செய்ய வைப்ப. திமிரு, வேற ஒண்ணும் இல்ல. பெரியவங்க பாத்துப்பாங்கன்னா யாரு? இவ்வளோ பெருசா குத்தி வச்சிருக்கேன். இந்த டைமுக்கு உட்காந்து இதெல்லாம் அரேஞ்ச். நான் நினைச்சேன் காஞ்சி போயிருக்கோன்னு சொல்லிட்டு. நீ ஃபேன் ஓடல, அதனால தப்பிச்சுது. காலையில எந்திரிச்சு டிஃபன் பாக்ஸ் கட்டணும். எந்திரிக்கணும் ஃபர்ஸ்ட். எந்திரிப்போங்க. இதுக்காகவே எந்திரிக்கிற. அதுக்காக தான் நான் சொன்னேன் எந்திரிக்க மாட்டேன் போ. ஏப்பா பிடிக்கலையே. பீன்ஸ் எதுல போடுறது? சரி, நான் வந்து கருவேப்பிலையை வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவேன். இதை அலசி காய வச்சு
ஆற வச்சு டிஷ்யூ போட்டு அதுக்கெல்லாம் நமக்கு பொறுமை கிடையாது. கொத்தமல்லி இதோட வேலை முடிஞ்சது. ஸ்நாக்ஸுக்கு வந்து கார்ன் வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே வாங்கிட்டு வந்த கிழங்கு இருக்கு. நாளைக்கு கிழங்கு செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் கார்ன் செய்யணும். அவரைக்காய் வாங்கிட்டு வந்தேன். அவரைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இவங்க போனாங்கன்னா அவரைக்காவே வாங்கிட்டு வர மாட்டாங்க. டப்பா இல்லை, அப்படிதான் சேர்க்கணும். கீரை உருவியாச்சு. இன்னும் ஒரு கீரை இருக்கு. அது உருவத்துக்குள்ள மணி 12 உருளைக்கிழங்கு வந்து 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இல்லை கேரட் பீன்ஸ் இருக்கு. இதில் போட்டு வச்சிருவா. கொத்தமல்லி போடணுமே. சரி டப்பா டப்பா இருக்கு நம்ம. இது வந்து கவர்ல போட்டு வச்சுக்கலாம். நாளைக்கு வந்து இது சூப் வைக்கிறேன். பாக்ஸ் இருக்கு, மூடி இருக்கு, பாக்ஸ் எங்க எடுத்து போட்டு வச்சிருக்காங்களோ தெரியல. பேலன்ஸ் பீன்ஸ் அதுல போட்டுக்கிறேன். பசங்க அந்த மாங்காய் அங்க எவ்வளவு போட்டிருந்தாங்க தெரியுமா? கிலோ வந்து 120 ரூபா 130 ரூபா போட்டிருந்தாங்க. 30 ரூபா போகுது கால் கிலோ. எவ்வளவு வருது? 120 ரூபா. 10 ரூபாய் கம்மியா வச்சிருக்காங்களா? எங்க கம்மியாலாம் இல்லை. சரி எவ்வளோன்னு பார்த்தா? சரி சரி ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன எடுத்துக்கணும்? அவ்வளோதானே. கொத்தமல்லி 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 வதங்கியே போயிடுச்சு. சத்தமா 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 பேசு. இந்த பேர் எப்படி ஆயிடுச்சு. அதனாலதான் வாங்கிட்டு வந்தோடனே டப்பால போட்டு தாங்காது. இதுக்கு மேல இந்த டைம் வாங்கி வந்த கொத்தமல்லி தான் மொத்தமா காலி ஆயிடுச்சு. ஏன் சொல்ற? ஃபியூஸ் போன லைட் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சார்ஜ் போன ரேடியோ மாதிரி இருக்கு. இது தாங்காது. கொத்தமல்லி வேறதான் வாங்கணும். வாங்கினதுலேயே உருப்படியே யூஸ் பண்ற பாக்ஸ் இது 2 தான். இந்த மாதிரி இன்னொரு 2 வாங்கிட்டு வச்சுக்கேன். கருவேப்பிலை பொடி பண்ணி வைக்கணும். இதை பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்க குழம்பு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அதே கலந்து கொடுத்துருவேன். ஹெல்தியும் கூட. என்ன அதுக்கு காய வைக்கணும். அலசி நிழல்லையே காய வைப்பாங்க. எங்களுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு இது வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சு கட்டி கொடுத்துருவாங்க. எனக்கு அப்படி இருந்தும் வெல்ல முடியாது. அதுல இருந்து என்ன தெரியுது? அந்த ஃபேக்டரி நான் உடைக்கல. வயசானதாலே வந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலயே இருந்துச்சு. நீ ஏன் சொல்லுனா? என்ன சாப்பிட்டாலும் அவங்கவுங்க ஜீன் என்னவோ அதுதான்.
வேற எங்க எப்படி சொல்ற? பிரணிதாவா? பாத்துருங்கயா? என்னடா வீடு இது? ஒரு வழியா முடிஞ்சது. கருவேப்பிலை துவையல் இருக்கு இந்த வாரம். பொடி பண்ணணும்னான்னு தெரியாது. சத்துமா வரைக்காம வரையணும். அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. கீரை வந்து காலைல தான் கிளணும். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.